ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களே? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை சாம்பார் என்னோடய ஸ்டைலில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருளை என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா தூசி மண் அதிகமாகவே இருக்கும். அதனால் நல்லா தண்ணி சேர்த்து கீரையை அழுத்தி விட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட நம்ம கீரையை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறிகளையும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு வெயிட் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 இல்லை ஒரு 6 விசில் போல் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரேஷன் பருப்புனா இன்னும் 2 விசில் அதிகமாக விட்டுக்கோங்க. கடைப்பருப்பாக இருந்தால் விசில் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா கடைப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ரேஷன் பருப்பு பார்த்திங்கன்னா வேகாது. இப்போ விசில் வர்ற நடுவுலையே நான் கீரையை பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருளான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நம்ம கரண்டியாலே கடைஞ்சிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கீரை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி விட்டு நம்ம குக்கரை வந்து திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட் விட்டுறலாம். ஏன்னா கீரை வேகணும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கீரை எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. கீரை பாருங்கள் கலர் மாறவே இல்லை. அப்படியே நம்ம எப்படி பச்சை கலரில் சேர்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் கீரை வந்து வெந்துருச்சு. நல்லா மசிச்சு பார்த்திங்கன்னா கீரை வந்து மசியும். இப்போ இது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே கடையிறதுனால என்னால் சரியாக கடைய முடியல. அதனால் நான் கடைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய், கூடவே அரை ஸ்பூன் போல் கடுகு, 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கீரை சாம்பார் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் எங்களுக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்காது. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்க வேண்டாம். இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டோன்னா நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி.
இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சாதத்தை நல்லா மசிச்சுட்டு இந்த சாம்பாரை ஊட்டி விடுங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.